அன்சாரி போன்றோர் அரசியல் நிர்பந்தங்களினால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதனுடைய விளைவு கோவையில் மட்டும் 70க்கும் மேற்பட்ட அப்பாவிகள், குழந்தைகள், குடும்பத்திற்கு உழைத்த பரிதாபத்திற்கு உரியவர்கள் குண்டுவெடிப்புக்கு பலியானார்கள். வெடித்து சிதறி இறந்து போனவர்களை நம்பி வாழ்கின்றவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறது காவல்துறை. இந்த படுகொலைகளுக்கு பின்னால் மூளையாய் இருந்து செயல்பட்ட மதானியை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை சமீப நாட்களாக ஒரு அமைப்பு வற்புறுத்துகிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? குண்டு வெடித்து கண்போன அப்பாவியை கவனிக்க நாதியில்லை. கால்களை இழந்து, காது கேட்கும் சக்தியை இழந்து, பெரிய மருத்துவமனைக்கு காசு கொடுத்து வைத்தியம் பார்க்க வசதி இல்லாத இளைஞர் ஒரு பக்கம், இந்த பாதகச் செயலை செய்த மதானிக்கு தமிழக ஏழை எளியவர் கொடுத்த வரிப்பணத்தில் ஏறத்தாழ 40,000 ரூபாய்க்கு ஆடம்பர ஆயுர்வேத மசாஜ் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது சரியா? மதானிக்கு நான் வேலை செஞ்சாலும் ஐசியூ வரலைங்க, மதானிக்கு என்ன காவலா போட்டாங்க, டியூட்டி போட்டாங்க. எனக்கு அந்த ஆளுக்கு என்ன வேணுமோ நீ கூட்டு வந்து வேலை செய்யணும். ஏன்னா ஒரு கால் வரலையே, வீல் சேர் வச்சு தான் பாத்ரூம் கூட்டிகிட்டு போகணும், அங்கே திருப்பி கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் சுடுதண்ணி டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அது வந்து ஹாஸ்பிட்டல்லே கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் ராஜ உபசாரம் தான் அவருக்கு ராஜ உபசாரம் தான். ஆமாம், எல்லாத்துக்குமே ராஜ நடக்குதுங்க. ஆனால் கூட இருந்து அவர் இருக்கிற வரைக்கும் நான் தான் கூட அப்புறம் வந்து இல்லை நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வேலை செய்து பொதுமக்களுக்கு பொது வேலை செய்கிறோம். அந்த மாதிரி எண்ணத்தோட செய்றீங்க. ஒரு கேஸு எக்ஸ்ரே கூட்டிகிட்டு போகிறதோ, ஸ்கேன் கூட்டிகிட்டு போகிறதோ, அந்த மாதிரி பொதுவில் செஞ்சுட்டு போகிறதோட சரி. ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த எண்ணங்கள் வர்றதில்லை. இவன் வந்து நம்மளை கெடுத்தவன், நம்ம பையனை கொன்று போட்டவன், இவன் நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வர்றது கிடையாது. ஓடிட்டு வந்து ஓட விட்டு சுட்டு கொண்டு போன முதல்ல சொன்ன மாதிரி உழைத்தவர் மாண்டதால் பிழைத்த பிஞ்சுகள் ஒருவாய் கஞ்சிக்கு திண்டாட்டம். கொடுத்தவன் கொலையை செய்தவன் தனக்கு கோழிக்கறியுடன் கொண்டாட்டம். பயங்கரவாதிகளின் குண்டுவெடிப்பை மிகச் சரியாக புலனாய்வு செய்து தமிழக காவல்துறை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்திருக்கிறது. இவர்களை விடுதலை செய் என்று கோஷமிட்டு வெளியில் விடச் சொல்லி இன்னும் பல பேரை பலியாக்க ஒரு அமைப்பு கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் பயங்கரவாதிகளுக்கு கொண்டாட்டமாக போய்விடுகிறதே, அது ஏன்? நல்லுள்ளம் கொண்டோரே, நன்கு சிந்திப்பீர். சிறையில் இருக்கும் போதே ஆடம்பர ஆயுர்வேத மசாஜும் அகில உலகத்தையும் இன்டர்நெட் மூலம் தொடர்பு கொள்கிற